Welcome to part 5 of equilibrium. நாம இந்த வீடியோல law of chemical equilibrium and equilibrium constant பத்தி படிக்க போறோம். இப்போ ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஒரே சமயத்தில் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவல் ஆகும்போது இந்த இடத்துல ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கோம். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அதாவது டைனமிக் ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த டைனமிக் ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது மிக்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த காம்போசிஷனை தான் நம்ம ஈக்லிபிரியம் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்லிபிரியம் மிக்சரில் இருக்கிற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் அது எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதை தான் நம்ம ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இப்போ இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் ரிலேட் பண்ணணும் அப்படின்ற கொஷின் நமக்குள்ளே தோணும். இந்த ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணாமலேயே முன்னாடியே, அதாவது அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் இந்த ஈக்லிபிரியம் மிக்சர் காம்போசிஷனை, அதாவது டைனமிக் ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நமக்கு ஒரு காம்போசிஷன் கிடைக்கும் இல்லையா இந்த ரியாக்ஷன் மிக்சர்து. ஸோ இந்த காம்போசிஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து இந்த ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட ஈல்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ஈல்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனையும் இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் ரிலேட் பண்ணி எப்படியாவது இந்த ப்ராடக்ட்ஸோட ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதாவது இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாம் இந்த ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு கிடைக்கும். அதை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு என்ன, அது எப்படி வந்து டிரைவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷனை நம்ம லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ணது 1864 நார்வேகியன் கெமிஸ்ட் கேட்டோ மேக்ஸ்மில்லன் கல்பர்க் அண்ட் பீட்டர் வேக் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஜென்ரல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா A+B gives us C+D அப்படின்ற ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இதில் இந்த ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் ஒரு ரேஷியோவா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து KC which is equal to concentration of C into concentration of D divided by concentration of A into concentration of B அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், அதாவது ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸை அது ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸை மோல்ஸ் பர் லிட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இது ஏன் நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பழைய காலத்தில் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு பதிலாக ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணதால தான் இது வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன், அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷனை தான் பார்க்க போகிறோம். A+B gives C+D அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதாவது ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c, ஸ்மால் d இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் அப்படிங்கிறது ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் ஆல்சோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி
சேர்த்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது இப்போ ஏவோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பியோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ஏ அண்ட் பி ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிக்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. இதில் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்மால் ஏ ஸ்மால் பி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லையா, அதை பவரில் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா RF is directly proportional to concentration of A to the power A into concentration of B to the power B அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல concentration of A and concentration of B வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால அதை தான் வந்து இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல RF அப்படிங்கிறது ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற சிம்பிளை ரிமூவ் பண்ணும்போது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் KF அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் RF which is equal to KF into concentration of A to the power A into concentration of B to the power B அப்படிங்கிற ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது இதில் C and D தான் வந்து ரியாக்டன்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் ரியாக்டன்ஸ். அதுக்கப்புறம் அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ஸாக A and B அப்படிங்கிறது திரும்பவும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட் திரும்பவும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எதை அப்படின்னு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C அண்ட் ஆல்சோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு கூட இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை அப்ளை பண்ண முடியும். இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா C and D தான் ரியாக்டன்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன C and D தான் ரிவர்ஸ் ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸாக இருக்க போகுது இல்லையா. ஸோ இந்த ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Dக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cயை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா இந்த ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிக்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். இதை தான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனா அப்படின்னா ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C to the power C into concentration of D to the power D அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணும்போது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதாவது KR அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த இடத்துல R அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ட் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு KR into concentration of C to the power C into concentration of D to the power D அப்படிங்கிறது தான். இதில் small c and small d பவர்ஸில் இருக்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் C and D அப்படிங்கிறது தான். இப்போ சிஸ்டம் யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் த ரிவர்ஸ் ரியாக்ஷனும் ஈக்குவல் ஆகிடும் இல்லையா. அதனால் RF which is equal to RR அப்படிங்கிற கண்டிஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். RF அப்படிங்கிறது KF into concentration of A to the power A into concentration of B to the power B அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி RR அப்படிங்கிறதுக்கு பதிலாக KR into concentration of C to the power C into concentration of D to the power D அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற KRஐ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் KF/KR which is equal to இந்த concentration of A to the power A and concentration of B to the power B அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அதனால நமக்கு கிடைக்கிறது concentration of C to the power C into concentration of D to the power D divided by concentration of A to the power A into concentration of B to the power B அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் தான். இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா KC அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல C அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்டாக வந்து இந்த C அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது மோல்ஸ் பர் லிட்டரில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இந்த யூக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல AB அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ் அண்ட் C அண்ட் D அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்ஸ். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூக்லிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ஸோ ப்ராடக்ட்ஸோ வந்து கேஷியஸ் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம் கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு பதிலாக. அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா KP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல P அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பார்ஷியல் பிரஷரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால இந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா KP which is equal to partial pressure of C to the power C into partial pressure of D to the power D divided by partial pressure of A to the power A and partial pressure of B to the power B அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல பவர்ஸ்ல இருக்கிற ஸ்மால் c, ஸ்மால் d, ஸ்மால் a அண்ட் ஸ்மால் b அப்படிங்கிறது c, d, a அண்ட் b ஓட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ லா ஆஃப் கெமிக்கல் யூக்லிபிரியமோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதே தான் யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, at a given temperature the product of the concentration of the products raised to the respective stoichiometric coefficient in the balanced chemical equation divided by the product of the concentration of the reactants raised to their individual stoichiometric coefficient has a constant value அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், இந்த இடத்துல ரெட் கலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னா concentration of C into concentration of D அப்படிங்கிறது தான். raised to the respective stoichiometric coefficient அப்படின்னா அதோட stoichiometric coefficient பவரில் போடுறோம் இல்லையா, அதை தான் வந்து raised to the respective stoichiometric coefficient அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது. ஸோ அது divided by the product of the concentration. திருப்பி அகெயின் இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எதுன்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இது வந்து ரெய்ஸ்டு டு தேர் இண்டிவிஜுவல் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பவரில் போடுறாங்க இல்லையா, அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரெய்ஸ்டு டு தேர் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான். இது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அப்படிங்கிறதால இது வந்து நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஈக்லிபிரியம் லா இல்லைனா லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமோனியா அண்ட் ஆக்சிடேஷன் கிவ்ஸ் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன், இந்த ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம கேசி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா KC
Kc which is equal to first நம்ம என்ன போடுவோம் product of the concentration of the products தான் நம்ம போடுவோம் இல்லையா நியூமரேட்டர்ல. அதனால இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டர்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதால நம்ம நியூமரேட்டரில் இந்த நைட்ரிக் ஆக்சைடையும் வாட்டரையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை நம்ம பவரில் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நைட்ரிக் ஆக்சைடுக்கு டு த பவர் 4 அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 4, அதுக்கப்புறம் வாட்டருக்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 6 அப்படிங்கிறதால இந்த நியூமரேட்டரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு த பவர் 4 into the concentration of water to the power 6 அப்படின்னு எழுதுறோம். டிவைடட் பை இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன வரும் ரியாக்டன்ஸ் வரும் இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் அமோனியா அதோட கான்சன்ட்ரேஷன் டு த பவர் 4, இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அமோனியா இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு த பவர் 5, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன். அதனால இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதாவது ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் Kc which is equal to concentration of NO to the power 4 into concentration of water to the power 6 divided by the concentration of ammonia to the power 4 into concentration of oxygen to the power 5 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் தான். இந்த இடத்துல இந்த ஃபேஸஸ் அதாவது கேஷியஸ் ஃபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதை இக்னோர் பண்ணிடுவோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரியாக்ஷன் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடுக்கு இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். H2 plus I2 gives 2HI அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். இதில் Kc அப்படிங்கிறது அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI டு த பவர் 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் HI டிவைடட் பை த ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இல்லையா. ஸோ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னா ரியாக்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 which is equal to இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதே ஈக்குவேஷனுக்கு அதாவது இதே ரியாக்ஷனுக்கு நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து அதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 2HI gives us H2 plus I2 அதாவது டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் அப்படின்ற கேஸஸை ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Kc டேஷ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதால இந்த இடத்துல Kc டேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். Kc டேஷ் which is equal to concentration of H2 into concentration of I2 அதாவது ப்ராடக்ட் நியூமரேட்டரில் என்ன வரும் நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா. அதனால concentration of H2 into concentration of I2 divided by denominatorல என்ன வரும் ரியாக்டன்ஸ் வரும் இல்லையா. ஸோ concentration of reactant இந்த இடத்துல வந்து HI அப்படிங்கிறதால concentration of HI to the power 2 அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது again இந்த HIயோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட Kc அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷனோட Kc டேஷை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Kc டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Kcயோட ரெசிப்ரோக்கல் தான் Kc டேஷாக இருக்குது. இப்போ Kcயை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. Kc டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த Kcயோட ரெசிப்ரோக்கல் தான் அப்படிங்கிறதால இதை வந்து 1/x அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ Kc டேஷ் which is equal to 1/Kc அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதில் Kc டேஷ் அப்படிங்கிறது அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த இன்வர்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சொல்லலாமா. அதாவது இந்த இடத்துல ரெசிப்ரோக்கலை தான் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே ஈக்குவேஷன் அதாவது H2 plus I2 gives HI அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை சேம் ஃபேக்டர் சேம் நம்பரால்
மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல நம்ம 1/2 அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷனால் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அதாவது H2 + I2 gives 2HI அப்படிங்கிற ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா half H2 + half I2 gives HI அப்படிங்கிற ஈக்குவேஷனாக சேஞ்ச் ஆகுது. இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதும்போது K"C அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். K"C which is equal to concentration of the products நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா நியூமரேட்டரில். அதனால் concentration of HI divided by denominatorல concentration of the reactants எழுதணும் இல்லையா. ஸோ concentration of H2 to the power half into I2 to the power half அப்படின்னு எழுதுகிறோம். இந்த இடத்துல half அப்படிங்கிறது நம்ம stoichiometric coefficient. இதை நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். அதாவது concentration of HI to the power 2 divided by concentration of H2 into I2 to the power 1/2 அப்படின்ட்டு நம்ம எழுதுகிறோம். இந்த இடத்துல HIல இருக்கிற இந்த பவரில் இருக்கிற இந்த 2வும் 1/2 இந்த பவரில் இருக்கிற 2வும் கேன்சல் ஆனால் நமக்கு அட்லாஸ்ட் இந்த HI அப்படிங்கிறது கிடைக்குமா. அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பவரில் இருக்கிற 1/2 H2க்கும் அதே சமயத்தில் I2க்கும் காமன் அப்படிங்கிறதால டினாமினேட்டரில் இந்த H2க்கு half அப்படின்ட்டு நம்ம பவரில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி I2க்கும் நம்ம half அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த பிராக்கெட்டில் இருக்கிற ஃப்ளவர் பிராக்கெட்டில் இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஆல்ரெடி என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் டு த பவர் ஆஃப் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து கேசி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அதனால இந்த எக்ஸ் டு த பவர் ஹாஃப்க்கு நம்ம கேசி டு த பவர் ஹாஃப் அப்படின்ட்டு எழுதுறோம். இப்போ இந்த சேம் ரியாக்ஷன் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் HI ஃப்ரம் H2 அண்ட் I2 அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம காமன் ஃபேக்டரா n அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். n into H2 plus n into I2 gives us 2NHI அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு எழுதுறோம்னா K"C அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா. இப்போ KC K'(C) இப்போ K"C அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ K"C which is equal to அதாவது இந்த இடத்துல சேம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ HI to the power 2n அப்படின்னு எழுதுறோம். அதாவது நியூமரேட்டரில் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் தானே ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் எழுதுறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI to the power 2n அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துல 2n அப்படிங்கிறது தான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இந்த இடத்துல எழுதணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 to the power n into கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 to the power n அப்படின்னு எழுதுறோம். இந்த இடத்துல n அப்படிங்கிறது காமனாக நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் வரதால நம்ம இந்த எண்ணை வந்து காமனாக எடுக்கிறோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது concentration of HI to the power 2 divided by concentration of H2 into concentration of I2 whole to the power n அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல இந்த HI to the power 2 divided by H2 into I2 இதை நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னா KC அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா KC to the power n அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அட்லாஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா KC to the power எந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்றோமோ அதை வந்து பவர்ல இந்த KCக்கு பவர்ல எழுத வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த இடத்துல KC டேஷ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஏன்னா KC டேஷ் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் KC இல்லையா. அதனால இந்த KC டேஷ் இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயத்தில் இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை கூட ப்ராப்பராக நம்ம எழுதணும். ஸோ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு K
அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது, அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு K' C அப்படின்னு சொல்கிறோம். இந்த K' C அப்படிங்கிறது இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நமக்கு KC கிடைச்சது இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் தான். இப்போ இந்த சேம் ரியாக்ஷனுக்கே நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். த்ரூ அவுட் த ரியாக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதோட ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா K'' C which is equal to KC to the power n அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதாவது KC அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன். இந்த n அப்படிங்கிறது எந்த நம்பரால் நம்ம த்ரூ அவுட் த ரியாக்ஷன் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவரில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேபுலர் காலம் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸோட ஈல்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது இந்த ஈக்லிபிரியம் எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கு. ஒரு நான் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து லிட்ரேச்சரில் ஆல்ரெடி இருக்கும். அந்த வேல்யூவை இந்த கேசிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கேசி வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இப்போ இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எய்ம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2 times இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 times இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 2 அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்ட்டு 2 அப்படின்னு போட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகக்கூடாது. அது சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம டினாமினேட்டர்லையும் இன்ட்டு 2 போட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா. அதனால் நம்ம டினாமினேட்டர்லையும் இன்ட்டு 2 போடுறோம். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டினாமினேட்டர் வேல்யூ கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ரியாக்டன்ஸும் 2 times நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட்ஸோட ஈல்டு கூட பார்த்தீங்கன்னா 2 times இன்க்ரீஸ் ஆகும். கேசி வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா நம்ம ப்ராடக்ட்ஸோட ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணாம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், அதாவது லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.